வீடியோ நீங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற வீடியோ கிடையாது. நம்மளையே நம்பி எனக்கு என் மக்கள் இருக்காங்க, என்னை பாக்குறதுக்கு என் மக்கள் இவ்வளவு கூட்டமா வராங்க அப்படின்னா இது எல்லாமே வெறும் ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. இது ஓட்டா மாற போற கூட்டம்னு அவரை நம்பிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு எவ்வளவு பிரச்சனை, ஒன்னா ரெண்டு, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவருக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் அவரை பார்க்க வருது அப்படின்னு எவ்வளவு பிரச்சனைங்க அந்த மனுஷனுக்கு. எனக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மத்த ஹீரோஸ் நின்னுட்டு பேக் ஸ்டெப் எடுத்து வச்சு அதே கூட்டணியில போய் சேர்ந்திருக்காங்களே, அந்த மாதிரி நம்ம தலைவர் பண்ணாரா? படம் வாய்ப்புகள் இல்லாம அவர் சொன்ன மாதிரி மத்த ஹீரோஸ் எல்லாமே படம் வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போய் ஓகே கடைசியா நம்ம இந்த அரசியலை சூஸ் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட அவர் வரல. அவர் இப்ப சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை இந்த பிரச்சாரத்துல யூஸ் பண்ணல அப்படின்னாலே அவரால் உட்காந்து சாப்பிட முடியும். ஒரு தலைமுறை இல்ல 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட முடியும். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மக்களுக்காக ஏதோ ஒண்ணு செய்ய போறேன் அப்படின்னு நிக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும்னு கேட்டவங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சுதான் ஒரு காரியத்துல இறங்குனாங்கன்னு கிடையாது. தெரியாமலும் இறங்குனாமே, தப்பு இல்லையே. அவர்கிட்ட கத்துக்கிட்டோம். நீ மத்தவங்களுக்கு இத்தனை வருஷம் சான்ஸ் கொடுத்து என்ன நாட்டே அப்படியே மாத்திட்டாங்களா? ஒன்னும் கிளிக்கல இல்ல. விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா அவரை விட்டுட்டோம். அவருக்கு அந்த வாய்ப்பே கொடுக்காம அவரும் ஒரு நடிகன் தான், என்ன பண்ணிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அவரை விட்டுட்டோம். செத்ததுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? இருக்கும் போது ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுங்களேன். ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்த முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு அவர் ட்ரை பண்ணுவாருங்கிற ட்ரஸ்ட் எனக்கு இருக்கு. ஸோ அதை நான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். இந்த 5 வருஷம் நம்ம எடுக்க போற முடிவு ரொம்ப பெரிய முடிவு. ஒரு வாட்டி நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு. அவரோட ஸ்பீச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிப்போமான்லாம் இல்ல, ஜெயிக்கிறோம். அந்த கான்பிடென்ட்டை பிரேக் பண்ண அந்த மனுஷன் என்ன ஆகுவாரு? அவ்வளவுதான் என்னோட கன்சர்ன். ஸோ ப்ளீஸ் think twice before you cast a vote.